இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 4ஆம் வாரம். இன்றைய வழிபாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி 7 அதிகாரம் 10 முதல் 14, ரோமியருக்கு திருமுகம் 1 அதிகாரம் 1 முதல் 7, மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 18 முதல் 24 வரை. இன்றைய இறைவார்த்தையை தியானிப்பதற்கு நகைச்சுவையாக ஒரு நிகழ்வை கூறுவது வழக்கம். ஒரு மாணவன் ஒழுங்காக படிப்பதில்லை. அவனுடைய வகுப்பு ஆசிரியர் அவனை ஏன் படிக்கவில்லை என்று கேட்டதற்கு, அப்பாவும் அம்மாவும் எப்போதும் சண்டை போடுவதால் என்னால் படிக்க முடியவில்லை சார் என்று அவன் கூறினான். யாருடா உன் அப்பா என்று அந்த ஆசிரியர் அவனை கேட்டபோது, அதை பற்றித்தான் சார் ஒவ்வொரு நாளும் சண்டை நடக்குது வீட்டில் என்று அவன் கூறுகிறான். இது நகைச்சுவையாக சொல்லப்படக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும், எத்தனையோ குடும்பங்களில் கணவன் மனைவியிடையே விரிசல் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? ஒருவர் மற்றவருடைய நடத்தையை பற்றி சந்தேகப்படுவதனால் ஏற்படுகிறது. சந்தேகம் என்பது ஒரு சரக்கு, அது சகல இடத்திலும் இருக்கு என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. யோசேப்பு மரியாவுடைய வாழ்வில் திருமணத்திற்கு முன்பே சந்தேகம் புயல் வீச ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். மரியாவுக்கும் யோசேப்புக்கிடையே திருமண ஒப்பந்தம் மட்டும்தான் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவள் இன்னும் கூடி வாழவில்லை. அதற்கு முன்பே மரியா கருவுற்றிருந்ததை கணவர் யோசேப்பு எப்படி ஏற்க முடியும் என்று ஆண்கள் வர்க்கம் என்று கேட்கலாம். ஏற்கவில்லை. மரியாவை காட்டிக் கொடுக்கவும் அவருக்கு மனமில்லை. இந்நிலையில் மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் என்ற செய்தியை வானதூதர் யோசேப்புக்கு கனவில் தெரிவித்த போது, நாம இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் நேர்மையாளராகிய நீதிமானாகிய யோசேப்பு ஒரு துளி கூட தயங்காமல் மரியாவை தயக்கமின்றி மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் திருவருகை காலத்தின் 4வது வாரத்திலே கடவுள் கொடுக்கக்கூடிய செய்தி. மரியா தம் கணவர் யோசேப்பின் துணையின்றி கன்னிமையில் தூய ஆவியால் கிறிஸ்துவை கருத்தாங்குவார் என்பது இறைவாக்கினர் ஏசாவால் முன்னறிவிக்கப்பட்ட என்பதை நற்செய்தியாளரான மத்தேயு இங்கு அடிக்கோடிட்டு காண்பிப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதோ கன்னிப்பெண் கருவுற்றூர் ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 7 அதிகாரத்திலே நாம் படிப்பதை மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரத்தில் இன்று நமக்கு கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தின் கன்னியின் பிறப்பை எடுத்து கூறுவதை மிக அருமையாக தத்துருவமாக நமக்கு இறைவார்த்தையாக கொடுக்கிறது. ஏசாயா 7:14 சொற்றொடரின் மூலப்பாடத்தில் வருகின்ற இளம்பெண் என்ற சொல்லை மத்தேயு தமது நற்செய்தியில் கன்னி என்று உச்சரிக்கிறார். மரியா கன்னிமையில் கிறிஸ்துவை என்றெடுத்தார் என்பது மத்தேயு வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. அதுவே திரு அவையின் நம்பிக்கை, அதுவே திரு அவையினுடைய மையம். அதை நாமும் ஏற்று அறிக்கையிடுவதில் பெருமை அடைகிறோம். கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு தந்தை, அது வானக தந்தை. எனவே யோசேப்பு இயேசுவை ஈன்றெடுத்த தந்தையாக இல்லை, மாறாக வளர்ப்பு தந்தையாக இருக்கிறார். மீட்பு கடவுளுடைய வழியாக வருகிறது. அது யோசேப்பின் முன் செயலாக, அவர் வழியாக, அவர் வளர்ப்பு தந்தையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனினும் அன்புக்குரியவர்களே, சட்ட ரீதியாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தாவீதின் மகன். இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித தூய பவுல் கூறுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். ரோமியருக்கு திருமுகம் 1 அதிகாரம் 3. கிறிஸ்து தாவீதின் மகன் என்று கருதப்படுவதற்கு காரணம் மரியா அல்ல, மாறாக யோசேப்பு ஆகிறார். ஏனெனில் யோசேப்பு தான் தாவீதின் குலத்தில் பிறந்தவர்.
அவரை தவிர வேறு யாரும் அங்கு தாவீதின் மகன் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. அவரை தாவீதின் மகன் மத்தேயு நற்செய்தி 1:20 என்றும் தாவீதின் வழிமரபினர் என்றும் நற்செய்தி கூறுவதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு மரியாவின் கணவராக இல்லை என்றால் மரியாவுக்கு நடத்தை கட்டவர் என்ற பட்டம் சூட்டப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. கல்லால் எறிந்து அவரை கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது என்பதை விவிலியத்தினுடைய சூழல் நமக்கு உணர்த்துகிறது. யோசேப்பு உண்மையிலேயே ஒரு நேர்மையாளர், கடவுளின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர். நாமும் அவரை பின்பற்றி நமது புத்திக்கு அப்பாற்பட்ட மீட்பின் மறையுண்மைகளை ஏற்றுக்கொள்வோம். அறிவுக்கு அப்பாற்பட்ட இறைவன் தரக்கூடிய மறைவுண்மைகளை ஏற்றுக்கொள்வோம். யோசேப்பு எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட யதார்த்தங்கள், எதிர்பாராத நிகழ்வுகள் வருகிற போது ஏற்றுக்கொள்வோம். மரியா ஒரு கன்னி. கன்னிமை பண்பு என்பது இதயத்தின் முழுமை, பிளவுபடாத ஒருமனப்பட்ட உள்ளம். மரியா பிளவுபடாத ஒருமனப்பட்ட உள்ளத்தாராய் இருந்தார். அவர் ஒரு கன்னியாக இருந்தார். ஏனெனில் 2ஆம் வத்திக்கான் சங்கம் கூறுவது போல முழு விசுவாசம் தராத நம்பிக்கை, உண்மையான அன்பு இவற்றை கன்னிமை பண்போடு திருச்சபை காத்து வருகிறது என்று கூறுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாமும் நமது கிறிஸ்துவ வாழ்வில் விசுவாசம், கன்னிமை பழுதற்றதாக பாதுகாக்க வேண்டும். கிறிஸ்து தமது மணமகன் என்னும் அவர் முன் நாம் கற்புள்ள கன்னியாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார் திருத்துதர் பவுல். ஒரு சில கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் போலி போதகர்கள் வழியில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணிமை இழந்து கொண்டு மிகவும் வேதனையான தவறான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். நகைச்சுவையாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு இளைஞன் ஒரு இளம் பெண்ணை காதலிக்கிறான். பிறகு அவளை விட்டுவிட்டு அவளின் தங்கையை காதலிக்கிறான். ஏன் அவள் அவ்வாறு மாறினான் என்று அவனை கேட்டபோது அவன் சொன்னான், நான் உன்னை பார்த்தபோது என்னை மறந்தேன், உன் தங்கையை பார்த்தபோது என்னை மறந்தேன். மன்னிக்கணும், நான் உன்னை பார்த்தபோது என்னை மறந்தேன், உன் தங்கையை பார்த்தபோது உன்னை மறந்தேன் என்று கூறுகிறான். இது ஒரு சந்தர்ப்ப காதல். இதுதான் இன்று காதல் நிகழ்வுகள் நடக்கிறது. அதேபோல்தான் கத்தோலிக்க வாழ்விலும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அவ்வாறே கத்தோலிக்க திருவையில் நீண்ட நெடுங்காலமாக இருந்தவர்கள் இன்று போலி சபைகள், பெந்தகோஸ் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ புற்றீசல் போன்ற சபைகளிலே தங்களை இணைத்து கொண்டு தாங்கள்தான் நான் என்கிற அகந்தையிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு உண்மையான கிறிஸ்துவ விசுவாசத்தை, அன்னை மரியாள் வழியாக கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சீரழிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், மரியா ஒரு கன்னி, திருச்சபையும் ஒரு கன்னி. இருவருமே இறைவனுக்கு என்றும் பிரமாணிக்கமாய் உள்ளவர்கள். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிற வேளையிலே கிறிஸ்து பிறப்பு விழாவை தகுந்த முறையில் கொண்டாட நாம் கன்னி மரியாவின் வழியை பின்பற்றுவோம், நம்பிக்கையின் வழியை பின்பற்றுவோம், உண்மைக்கும் அரணைக்கும் அடித்தளமாக இருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம், உண்மை உள்ளவர்களாய் இருப்போம், கடவுளை முழுமையாக பிளவுபடாத ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு அன்பு செய்வோம். மரியன்னை வழியாகவே வார்த்தை மனு உருவானார். அவர் வழியாகவே நம்முடைய குடிகொண்டிருக்கிறார். யோவான் 1:14 வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்பதை நாம் படிக்கிறோம். அதாவது கடவுள் என்றென்றும் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1:23 நாம் படிப்பது போல இம்மானுவேல் என்று அந்த வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது. அந்த இம்மானுவேல் உங்களோடு இருந்து உங்கள் வாழ்வை செம்மைப்படுத்த, உங்களை அமைதியின் பாதையில் வழிநடத்த
இதோ கிறிஸ்து பிறப்பு விழா அமையட்டும். கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார், நம்மோடு வாழ பிறந்திருக்கிறார். அவர் அன்னை மரியாள் வழியாக பிறந்திருக்கிறார். யோசேப்பு அவருடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கிறார். நாம் அவர் வழியாகவே நம்மை நம்பிக்கை வளர்க்கப்பட்டிருக்கிறது. பிளவுபடாத எண்ணத்தோடு ஆண்டவரை தொழுவோம், ஆராதிப்போம், அவர் வழியாக மீட்படைவோம்.